வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தேன். உங்களோட வங்கிக்காரர்கள் யார் தானே சரி பார்க்குறீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஊர்லேருந்து தேடிக்கிட்டு வராங்க யாராவது வந்தாங்கன்னா கூட ஊரில் இப்போ ஒரு பெரிய ஆளுங்கிட்ட கேட்குறேன்னா அந்த கலைஞர்கள் கல்லூரி தாளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மணி கவுண்டர் என்கிற சுப்பிரமணி கவுண்டர் அவர்கிட்ட வந்து என்னை பற்றி கேட்பாங்க. அவரோட இது எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. அந்த கல்லாறு கடைசியில் ஸ்டார்ட் விஷயம் அதை தோட்டத்தில் இருக்கிறாரு. போய் மக்களுக்கு வந்து கணக்கு நீங்கள் சொல்கிறது இல்லை. இவ்வளோ பணம் நான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிற பணம், அதுக்கு உண்டான ரிசிப்ட் என்ன எதுவுமே நீங்கள் தரதில்ல. ரெண்டாவது, நீங்கள் பிடிக்கிற பணங்கள், இளைஞர்களே உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், கையில் காசு வச்சு செலவு பண்ணி பாருங்கள். பாக்கெட்டில் பணமாக வச்சுக்கிங்க. 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் செலவு பண்ணுங்கள். நான் உங்கள் பயிர் சிக்கியாளர்கள் பண்ணி மீண்டும் ஒரு காணொலி சந்தி பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். நேற்று வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு விஷயம் ஒன்று போட்டிருந்தேன். யார் யாருக்கு வங்கி கணக்கு இருக்குது, அது தினமும் யார் யார் வந்து பார்க்குறீங்க அப்படின்றத வந்து கேள்வியாக வச்சுருந்தேன். நிறைய பேர் வந்து நான் பார்க்கலன்ற மாதிரி கலவையான பதில்கள் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம்னு வச்சிங்க. ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் சொல்கிறேன். சின்ன கிராமம்னு சொல்கிறேன்னா கோயம்புத்தூர் நரசிபுரம்னு ஒரு வெள்ளிமலைப்பட்டினம்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன கிராமம் அது. அந்த கிராமத்தில் வந்து ஒரு வங்கி இருக்குது. அந்த வங்கி ஒரு 2 ஏடிஎம் இருக்குது. நான் வந்து அந்த வைதிகை ஃபால்ஸ் ரோடு, அதாவது அந்த கடைசி கல்லாறுன்னு சொல்லுவாங்க, அந்த கடைசியில் இருக்கேன். புதுக்கோட்டையிலேருந்து பொன்னமராவதி, திருச்சி இந்த மாதிரி ஊர்லேருந்து தேடிக்கிட்டு வராங்க யாராவது வந்தாங்கன்னா கூட ஊரில் இப்போ ஒரு பெரிய ஆளுங்கிட்ட கேட்குறேன்னா அந்த கலைஞர்கள் கல்லூரி தாளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மணி கவுண்டர் என்கிற சுப்பிரமணி கவுண்டர் அவர்கிட்ட வந்து என்னை பற்றி கேட்பாங்க. அவரோட இது எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. அந்த கல்லாறு கடைசியில் ஸ்டார்ட் விஷயம் அதை தோட்டத்தில் இருக்கிறாரு, போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அங்கே வந்து ஆளோட பேர், அவங்க செய்கிற வேலை, இதுதான் அடையாளம். முகவரின்றதுலாம் வந்து பெருசாக இருக்காது. இந்த மாதிரி வைதிகை ஃபால்ஸ் ரோடு, நரசிபுரம், வெள்ளிமலைப்பேட்டை இப்படி போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கடிதம்லாம் வந்துடும். மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணி கவுண்டர் என் அண்ணனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லைனாங்க. அவர் இப்போ எப்படி இருக்கார் என்ன இல்லை, கடவுள் வரலால் அண்ணன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். சரி, இது இப்படி இருக்குங்க. எதுக்காக வந்து நான் வந்து அந்த கிராமத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு வங்கி, அந்த வங்கியில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 250லேருந்து ஒரு 500 அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்குன்னு வச்சுங்க. அந்த கிராமத்தில் வந்து அது வந்து கொஞ்சம் வெளியில் வந்தோம்னா ஒரு ஊர் தொண்டாமுத்தூர், அங்கே பல வங்கி கிளைகள் இருக்குது. அந்த வங்கி கிளைகளில் ஒரு வங்கியிலும் ஒரு 1000 பேர்னு வச்சுக்குவோமே என்ன. அப்படியே வந்தீங்கன்னா வடவள்ளி, அதுக்கு இடத்துல சிட்டி இது லிமிட்டில் வந்துடும். எதுக்கு அந்த எண்டுலேருந்து வரேன்னா, அந்த எண்டுலேருந்து இந்தியாவோட கடைசி இதே மாதிரி குக்கிராமம் எங்கேயாவது இருக்கும் இல்லைங்களா, அது வரைக்கும் பார்த்தோம்னா எத்தனை பேங்க்குங்க இருக்கும், எத்தனை வங்கிகள் இருக்கும். எதுக்காக இத்தனை வங்கிகளை பற்றி பேச வரோம். நேற்று வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தேன். உங்களோட வங்கிக்காரர்கள் யார் தானே சரி பார்க்குறீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது நான் வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் என்னோடய ஃபோன் வந்து சுத்தமாக வந்து கிட்டத்தட்ட ஃபோனே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு வந்து எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நல்லா ஒன்று பார்த்தேங்க, என் வயது ஒத்த நபர்களிடம் நான் வைக்கிற கேள்வி, என்னோட வயது உள்ள நபர்கள் எத்தனை பேர் வந்து இந்த ஜிபே, கூகுள் பே, இந்த ஃபோன்பே இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியாது. நம்ம அம்மா அப்பா அவங்களாம் வந்து அந்த காலத்தில் கடைக்கெல்லாம் போவாங்க. அவங்க கையில் அந்த ஃபோன்பே, ஜிபேலாம் இருக்காது. அன்றைக்கி வந்து 1 பைசா, 2 பைசா, 3 பைசா இருந்தது. அந்த 2 பைசா வாங்கிட்டு ஸ்கூல் போகிற, அந்த 2 பைசா வீட்டில் வாங்கங்காட்டி 2 அடி வாங்கிட்டு தான் அந்த 2 பைசா வாங்கிட்டு ஸ்கூல் போவோம். அன்றைக்கி வந்து எங்கள் அப்பா கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா பாக்கெட்டில் இருக்குதுன்னா அது பெரிய விஷயம். அன்றைக்கி
அந்த 20,000 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட 20,000 இருக்குதுன்றது மைண்ட் செட்டில் இருக்கும். அப்போ இவர் வந்து என்னென்னா எங்கே போனாலும் வந்தாலும் அந்த 20,000 தான் செலவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வரும்போது பசங்க 4 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுன்ற ஒரு எண்ணத்தில் போவார். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் கூட இதே நிலைமை தான். பேக்கெட்டில் எவ்வளோ பணம் வச்சுருக்கிறோம், பர்ஸில் எவ்வளோ இருக்குது. சரி, பெட்ரோல் அப்போ வந்து 30 ரூபா 35 ரூபா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஆமாம் ஒரு 50 ரூபாய் 52 ரூபாய் இருந்தது 1 லிட்டர் பெட்ரோல். அப்போ வந்து பெட்ரோல் போடணுன்னா 50 ரூபா 55 ரூபா தேவைன்ற அதுக்கு தனியாக காசு எடுத்து வச்சுக்கிட்டோம். இங்கேருந்து ஒரு மவுண்ட் ரோடு போகிறோம்னா மவுண்ட் ரோடு என்ன வாங்க போகிறோம், ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் பொருளோ ஏதோ ஒன்று வாங்க போகிறோம்னு வச்சிங்க, ஒரு கேசட் இல்லை ஏதோ ஒன்று வாங்க போகிறோம்னு வச்சிங்க. அப்போ ஒரு கேசட்டோட விலை வந்து ஒரு 20 ரூபா இருக்குமா. அப்போ வந்து ரெகுலராக ஒரு கடையில் வாங்குகிறோம், 15 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அப்போ 150 ரூபா பாக்கெட் வச்சிருந்தோம், ஒரு 10 கேசட் வாங்கிட்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு ஒரு 150 ரூபா எடுத்து வச்சுக்கோம். வழியில் வரும்போது ஏதாவது சாப்பிட்றோம், இல்லை கூட பசங்களை யாராவது கூப்பிட்டு போகிறோம், ஏதாவது செலவுக்குன்னா அதுக்கு ஒரு 100 ரூபா கையில் வச்சு. அப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபா. போகிற வழியில் 50 ரூபாய் பெட்ரோலை போட்டுருவோம். போகிற வழியில் பசங்க எதனா கேட்டுச்சுன்னா வாங்கி கொடுப்போம். மிச்சம் சில்லற 100 ரூபாய்க்கு சாப்பிட போகிறோம்ல, அந்த அப்போலாம் 100 ரூபாய்க்கு அளவுக்குலாம் சாப்பிட்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 15-18 வருஷத்துக்கு முன்னே சொல்கிறேன் நான். பசங்களுக்கு ஜூஸு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துட்டு கூப்பிட்டு வருவோம். போயிட்டு ஒரு 10 கேசட் ஆகும். அப்போ வந்து இந்த கேசட்டுகள் இதெல்லாம் வாங்கணும்னா கையில் 300 ரூபா தான் இருக்குதுன்ற அந்த மைண்ட் செட்டில் போயிட்டு அந்த 300 ரூபாய் கூட செலவு பண்ண மாட்டோம். அதில் மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபா மிச்சம் எடுத்துக்கிட்டு வருவோம். இன்றைக்கி இந்த கூகுள் பேன்னு ஒன்று வச்சுக்கிறோம், ஃபோன்பேன்னு ஒன்று வச்சுக்கிறோம். அது என்ன இருக்குது, என்ன எவ்வளோ இருக்குது, என்ன என்னன்றது ஒரு எந்த விதமான கணக்குமே இல்லை. போகிறோம், அப்படி ஒரு நம்ம தலையெழுத்து மாதிரி இருக்குது அந்த கியூஆர் கோடு. ஒன்றும் புரியாது, கச்சன்னு கிடக்குது. அதில் போகிறோம், ஸ்கேன் பண்ணுறோம், உடனே டைங்குன்னு எடுக்கிறோம், உடனே 100 ரூபாய் 200 ரூபா 2000 அப்படியே அடிச்சுட்டு வந்துடுறோம். அடிச்சுட்டு வந்து எல்லாம் இருந்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எவ்வளோ செலவாயிருக்குதுன்னா ஊருக்குள்ள செலவாயிருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒன்று கொண்டு வந்து உங்கள்கிட்ட பணம் எவ்வளோ இருக்குதுன்றது உங்கள் மைண்டுக்கே தெரியாது, உங்கள் ஃபோனுக்கு ஊரில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் போய் கேட்குறதுலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா ஸ்கேன் பண்ணிடுவீங்க. இது வந்து என்னென்னா 5 தடவைக்கு மேலே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் போகும். அந்த வாங்குறான் பாருங்க, அந்த பணம் வாங்கிக்கிறான் பாருங்க, அவன் வியாபாரி. அவன் ஏதோ ஒரு 1-2 பொருளை கொஞ்சம் சேர்த்து வச்சு அந்த நஷ்டத்தை ஈடுகட்டிட்டான். நீங்கள் வந்து 5 தடவைக்கு மேலே பண்ணும்போது உங்களுக்கு நஷ்டம் தான். அந்த வியாபாரிக்கும் ஒரு 5 தடவைக்கு மேலே பணம் போச்சுன்னா அவனுக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், எஸ்எம்எஸ் அமௌண்ட் என்ன. அதுக்கப்புறம் வந்து செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஃபைனு, ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஒரு ஃபைன். இப்படி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டுக்கு அது லேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, அதுக்கு ஒரு ஃபைன். அது எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் தேய்க்கிறீங்க அதுக்கு ஒரு டேக்ஸ் வேறு. ஏன்னா இந்த டேக்ஸ்லாம் விடுங்க, நான் வந்து இந்த கண்ணுக்கு தெரியாத போகிற இந்த அமௌண்ட்டை பற்றி தான் பேசுகிறேன். ஒரு மாதம் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துங்க, போயிட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து எல்லாம் உங்கள் ஃபோன்லேயே பார்த்துங்கன்றாங்க. சரி, ஃபோன்லேயே கூட நீங்கள் வந்து உங்களோட 1 மாதம் அக்கௌண்ட்டை வந்து சரியாக செக் பண்ணி பாருங்கள். என்ன எஸ்எம்எஸ் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, என்ன நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ பணம் எடுத்துருக்குறாங்க, செக்கு பவுன்ஸ் ஆனது. அதாவது பெரிய பிஸ்னஸ் இதாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு இதில் வந்து செக்கு பவுன்ஸ் ஆகிறது சகஜம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோ எடுத்துருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை எஸ்எம்எஸ் நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க, ஒரு எஸ்எம்எஸோட காஸ்ட் என்ன,
உங்களுடைய செக்கு பவுன்ஸ் ஆகுது, உங்களோட நீங்கள் வந்து ஜிபே எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பிடிச்சாங்க, என்ன ஏது, சரி ரைட்டு, இதுக்கெல்லாம் எதுவுமே கணக்கு கேட்க முடியாது. என்ன, ஒரு சாதாரண மனிதனோட அக்கௌண்ட்டில் இருந்து ஒரு மாதத்திற்கு என்ன ஒரு வங்கியில் சொல்கிறோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கோயம்புத்தூரில் ஒரு சின்ன ஒரு கிராமம் சொன்னேன் இல்லைங்களா, அது ஒரு 250 500 அக்கௌண்ட் இருக்குதுன்னு வச்சுங்க. ஒரு அக்கௌண்ட்டில் வந்து 100 ரூபா எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க. 10 அக்கௌண்ட்டுக்கு என்னாச்சு? 1000 ரூபா ஆச்சு. 100 அக்கௌண்ட்டுக்கு 500 அக்கௌண்ட்டுக்கு கணக்கு போடுங்க. அதே போல் இந்தியா ஃபுல்லாக உள்ள இருக்கிற பேங்க் எல்லாத்துலேயும் கணக்கு போடுங்க. வேண்டாங்க, ஒரு இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா பேங்க்குக்கும் சேர்த்து ஒரு நாளைக்கு 10 ரூபா ஒரு சாதாரண ஒரு மனிதனோட, ஒரு பானிபூரி விற்கிறவங்க, சுண்டல் விற்கிறவங்க வந்து ஒரே ஒரு 10 ரூபா என்ன இந்த வங்கிகள் எடுக்குதுன்னு வச்சுங்க. இந்த 10 ரூபாய்க்கு வந்து நீங்கள் யாரும் ஒன்றும் பெருசாக ஃபீல் பண்ண போகிறதில்ல. யாருமே நம்ம இதை பற்றி ஒரு பெருசாக ஒரு கணக்கு எடுக்கிறதில்ல. என்ன, இந்தியாவில் உள்ள ஒரு வங்கியிலையும் ஏதோ ஒரு ரீசனில் தினமும் ஒரு மனிதனோட அக்கௌண்ட் வந்து 10 ரூபா போயிட்டே தான் இருக்குது. அந்த 10 ரூபா போகும்போது உங்களுக்கு வந்து இந்த 10 ரூபாயா அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிடுறீங்க. இந்த 10 ரூபா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்தியாவில் வந்து ஒரு 10 லட்சம் பேங்க் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த 10 லட்சம் பேங்க்லேயும் வந்து குறைஞ்சபட்சம் மொத்தம் எல்லா 10 லட்சம் பேங்க்லேயும் சேர்த்து ஒரு 10 கோடி பேர் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 கோடி பேர் அக்கௌண்ட்டில் இருந்தும் தினம் 1 ரூபா போச்சுனாலே 10 கோடி ரூபா போச்சு. அப்போ மாதம் வந்து எவ்வளோ? 300 கோடி ரூபா போகுது. வருஷத்துக்கு 1 ரூபா கணக்கு வச்சுக்கிட்டோம்னா 10 ரூபா கணக்கு வச்சுங்க குறைஞ்சபட்சம். இதை நம்ம எங்கேயாவது போய் கேட்குறோமா? எதுவுமே கேட்கறதில்ல, கேட்கவும் முடியாது. ஏன்னா இது அரசு சம்மந்தப்பட்டது. இதில் நான் வைக்கிற கேள்வி என்னன்னா, இவ்வளோ பணங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, இவ்வளோ பணங்கள் எங்கே போகுது? யார்கிட்ட போகுது? மக்களுக்கு வந்து கணக்கு நீங்கள் சொல்கிறது இல்லை. இவ்வளோ பணம் நான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிற பணம், அதுக்கு உண்டான ரிசிப்ட் என்ன எதுவுமே நீங்கள் தரதில்ல. ரெண்டாவது, நீங்கள் பிடிக்கிற பணங்கள் வங்கியிலேருந்து, அதாவது எங்கள் வங்கி கணக்குகளில் வந்து இருக்கிற பணங்களை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து காட்டிடுறீங்க, எல்லாம் பண்ணிடுறீங்க, நாங்கள் எப்போ எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் எங்களிடமிருந்து எடுக்கக்கூடிய அந்த 1 ரூபாய், 10 ரூபாய், 100 ரூபாய்கள் எங்கே செல்கிறது? என்னோட கேள்வி இதுதான். என்னோட சந்தேகத்தை வந்து நான் இதுதான் வைக்கிறேன். இந்த பணங்கள்லாம் எங்கே போகுது? அப்போ இந்த பணங்கள்லாம் பிளாக் மணியாக மாறுதா? இது பிளாக் மணியாக மாறி மறுபடியும் இதை வந்து வங்கிகள் மூலிமா மக்களுக்கே கடனாக கொடுத்து அவனை போட்டு நசுக்கி பிதுக்கி என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி கடனை கொடுத்து அவனை அவமானப்படுத்தி எல்லாம் பண்ணி இது பண்ணி மறுபடியும் அவனை ஒரு மனிதனை வந்து முன்னுக்கு வரக்கூடாது. அதாவது அவனை வந்து இன்னைக்கு வந்து மனிதனை வந்து நீங்கள் வந்து எந்த விதத்தையும் யோசிக்கிறதுக்கு வந்து விடுறதில்லை நீங்கள். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து சீரியல் இந்த மாதிரி விஷயங்களில் கொண்டு போய் அழுத்திட்டீங்க. ஆணை வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து படிக்கணும், படித்து முடிச்சோடனே வேலைக்கு போகணும், ஏதாவது ஒரு வகையில் அவனை கடனை வாங்கி 100 ஃபோன் பண்ணுவீங்க இதில் இருந்து, சார் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் இல்லைனாலும் பரவாயில்ல சார், நாங்கள் பார்த்து இது பண்ணி தரோம் சார், அது பண்ணி தரோம் சார், இதை பண்ணி தரோம் சார்னு ஒருத்தங்க ஆசையை தோன்றது, தூண்டி விட்டு அவனை கடைக்காரனாகி அப்புறம் மடியை பிடிச்சி மாங்காயை போட்டு மயிரை பிடிச்சி காசு வாங்குன்ற கதையாக போட்டு அவனை போட்டு சித்திரவதை பண்ணுறது. நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுக்கிற பணங்கள், அதாவது ஒரு அக்கௌண்ட்லேருந்து எடுக்கக்கூடிய பணங்கள் கருப்பு பணமாக மாறி எங்கே செல்கிறது? கடைசியாக எங்கே போகுதுன்னா, என்னோட சந்தேகம் என்னவாக இருக்குன்னா, இவ்வளோத்தையும் சேர்த்து வைத்து ப்ரைவேட் பேங்குங்க அது இதுன்னு எல்லாமே வந்து சேர்த்து வச்சு வெளிநாட்டில் கொண்டு போய் பதுக்கி வைத்து என்ன கருப்பு பணங்களா வெளிநாட்டுக்கு போயிடும். அப்போ இந்தியாவோட பொருளாதாரம் என்ன உயருமா? ரூபாயின் மதிப்பு புஷ் ஜென்மத்துக்கு ரூபாயின் மதிப்பு ஏறவே ஏறாது. நீங்கள் வந்து கண்ணுக்கு தெரியாமல் ஒரு மனிதன் வந்து அவன் சம்பாதிக்கிறத விட என்ன அவனை வந்து
எந்நேரமும் அவனை செலவு பண்ண வைக்கணுன்றதுக்காகவே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒன்று வந்ததாக தான் நான் நினைக்கிறேன். என்னைக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வந்ததோ, அதில் வந்து ஜிபே, ஃபோன்பே போனது வந்ததுன்றதை ஏற்றி வச்சுக்கிட்டு, மச்சான் எனக்கு ஒரு 1000 அனுப்பும், உனக்கு 1000 என்னத்துக்கு அனுப்புகிறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம் எதுவுமே தெரியல. அதனால் என்னுடைய இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ வெளியில் போகணுன்னா பாக்கெட்டில் 300 200 அவ்வளோதான் எடுத்துக்கிட்டு போகிறேன். இன்றைக்கி இவ்வளோ தான் செலவு, நம்மக்கிட்ட இவ்வளோ தான் காசு இருக்குது, 500 பெட்ரோல் போட்டோம், ரைட்டு 200 இருக்குது, அதுக்கு போனோம் ரைட்டு, நேராக வீட்டுக்கு வந்து சேரும் நேரங்காலமாக. என்ன எல்லா சராசரி மனிதர்களுக்கும், அதாவது நடுத்தர வாழ் மக்கள் அனைவருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இது வந்து, வங்கி கணக்கை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் இது சட்டவிரோதமாக போயிடும். அதனால் வந்து உங்களோட கூகுள் பேவையும் ஃபோன்பே என்ன கண்ட பேயும் வந்து விரட்டிடுங்க. உங்கள் ஃபோனில் இருந்து விரட்டிட்டிங்கன்னா கையில் காசு வச்சு செலவு பண்ணி பாருங்கள், எவ்வளோ மிச்சமாகுதுன்னு தெரியும். ஏன்னா நீங்கள் ஃபோன்பேவிலையும் இளைஞர்களே உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், கையில் காசு வச்சு செலவு பண்ணி பாருங்கள். பாக்கெட்டில் பணமாக வச்சுக்கிங்க, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் செலவு பண்ணுங்கள். என்ன அப்போ உங்களுக்கு வந்து அந்த பணத்தோட அருமையும் அந்த கஷ்டமும் தெரியும். இந்த ஃபோன்பே, ஜிபேன்ற இருக்கிறது வரைக்கும் உங்களுக்கு வந்து பணத்தோட அருமை யாருக்குமே தெரிய போகிறதில்ல. அதான் இருக்குதுன்ற மாதிரி போயிடுவீங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்களை யோசனை பண்ணி இப்படியும் இருந்து பார்த்துட்டு இப்படியும் அதாவது ஃபோன்பே, ஜிபேயும் உபயோகப்படுத்தி பார்த்துட்டேன், கையில் காசு வச்சும் செலவு பண்ணி பார்த்துட்டேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு நாளைக்கு எனக்கு செலவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து எல்லாமே சொல்கிறேன், என்னுடைய சராசரி செலவே ஒரு நாளைக்கு வந்து 12 ரூபாயிலேருந்து 15 ரூபா தான் ஆகுது. 3 வேளை சாப்பாடு, டீ, காலையில் ஒரு டீ, சாயந்தரம் ஒரு டீ, இவ்வளோ தான் என்னோட இது. நடுவில் வந்து வேறு எதுவும் சாப்பிட்றது தான், வேறு எந்த பழக்கமும் இல்லை என்கிட்ட. அப்போ வந்து எனக்கு வந்து சராசரியாக வந்து ஒரு 12 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் செலவாகுதுன்னு வச்சுங்க. இதே நீங்கள் ஒரு சிகரெட் பிடிக்கிறவராக இருந்தாலோ இல்லை மதுப்பிரியராக இருந்தாலோ, ஏன்னா நீங்கள் கையில் காசு வச்சு செலவு பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட என்ன அப்பயே செலவு பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு தெரியும். ஏன்னா நீங்கள் சிகரெட் பிடிக்கிறவங்க உங்களுக்கு தான் தெரியும், இது மது குடிக்கிறவங்க அவங்களுக்கு தான் அதனோட விலையெல்லாம் தெரியும். அப்போ வந்து நீங்கள் ஜிபே, ஃபோன்பே யூஸ் பண்ணாமல் கையில் பணமாக வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். படிக்காத பாமரன் ஒரு குவார்ட்டர் வாங்கணுன்னா அதுக்கு உண்டான காசை மட்டும்தான் அவன் எடுத்துக்கிட்டு போவான். சைடிஷ்க்கு ஊறுகாய்க்கு அதுக்கு தேவையானதை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு போவான். ஏன்னா அவன் ஃபோன்பேவே ஜிபேவே யூஸ் பண்ண மாட்டான். அப்படி யூஸ் பண்ணுறான்னா அவன் கணக்கு வழக்கில் குடிக்கிறவனாக இருப்பான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் இந்த ஃபோன்பே, ஜிபே இதை வந்து பயன்படுத்துபவர்கள் தயவுசெய்து இந்த ஃபோன்பே, ஜிபேவெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தினமும் பாக்கெட்டில், அந்த காலத்தில் எங்கள் தாத்தா, எங்கள் அப்பன், நானே ஒரு காலத்தில் பாக்கெட்டில் காசு வச்சு செலவு பண்ணுவேன். கணக்கு வழக்கு தெரிஞ்சுது, இவ்வளோ தான் செலவு பண்ணணும், இவ்வளோ தான் பண்ணணும், இவ்வளோ தான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்து ஒரு வரமுறையோடு வாழ்ந்தோம். இன்றைக்கி வந்து டிஜிட்டல் வர்த்தகமயம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த உலகம் அதாவது அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது. நம்ம தான் திருத்திக்கணும். ஓட்டு போடுறதுலேருந்து, யாரை தேர்ந்தெடுக்கணுன்றதுலேருந்து, என்ன செலவு செய்கிறன்றதுலேருந்து நம்ம தான் யோசனை பண்ணி செய்யணும்னு கேட்டுக்கிட்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். இதை குறித்து இன்னும் விவரமாக பேசலாம். இன்னும் நிறைய இது எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்கேம், ஒரு பேங்க்கை வந்து எப்படி ஸ்கேம் நடக்குது அப்படின்றத வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் போர்டு வச்சு அதை எழுதி காட்டி உங்களுக்கு எல்லாமே விளக்குறேன் நான் ஒரு வீடியோவில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பயில் சிங்கார் எழுப்பாளன்.